Hi friends, in the exercise 1.1 la 6th sum பார்க்கலாம். So a equal to x belongs to w, that w na whole numbers, so x less than 2. So வந்து அவங்க hint கொடுத்துருவாங்க, so set எழுதலாம். So a equal to x less than 2 whole numbers வந்து நம்ம 0 ஸ்டார்ட் ஆகும். So less than 2 na 0, 1. So இது ரெண்டு தான் வரும். இதுதான் வந்து நமக்கு a செட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா b செட் x belongs to natural numbers 1 less than x less than or equal to 4. That means 1 க்கும் 4 க்கும் நடுவுல. That means 4 also include ஆகும். Less than or equal to, that means 2, 3 and 4. Less than or equal to நால 4 include ஆகும். இல்லனா 2, 3 மட்டும் தான் வரும். ஓகே. So C அவங்களே கொடுத்துட்டாங்க 3, 5. ஓகே. So இதுல வந்து first question பார்க்கலாம். A into B union C. So first B union C கண்டுபிடிக்கலாம். So B union C equal to, so இதுவும் எழுதலாம் 2, 3, 5, 4. 3 மட்டும் ரிப்பீட் ஆகுது. ஸோ அது 1 டைம் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட A வந்து மல்டிப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் A பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0, 1. ஸோ 0, 2, 0, 3, 0, 5, 0, 4. Next 1, 2, 1, 3, 1, 5, 1, 4. இதுதான் வந்து நம்மளுக்கு LHS. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா A into B. ஸோ ஃபஸ்ட்டு ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ A into B. ஸோ A into Bனா இதுவும் இட் இஸ் 0, 2, 0, 3, 0, 4. Next 1, 2, 1, 3, 1, 4. இதுதான் வந்து A into B ஓட ஆன்சரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A into C. ஏவும் சியும். ஸோ ஏசினா இதுவும் இட் இஸ் 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். தட் இஸ் A into B யூனியன் A into C. ஸோ எழுதலாம் 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ 0, 5 எழுதணும். 1, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். 1, 5 எழுதணும். ஓகேவா? ஸோ எல்லாம் எழுதியாச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு RHS. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே. இதில் செகண்ட் சம் இருக்குது. ஸோ செகண்ட் சம் போடலாம். ஸோ இது வந்து செகண்ட் சம் A into B intersection C equal to A into B intersection A into C. ஸோ ஃபஸ்ட்டு B intersection C கண்டுபிடிக்கலாம். ஸோ B intersection C equal to, ஸோ B intersection Cனா Bலேயும் Cலேயும் காமனாக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3 தான். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். இதோட A வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ A into B intersection C. That is 0, 3, 1, 3. இதுதான் வந்து LHS ஓட ஆன்சர். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா A into B. A into B பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே தான் எழுதிருக்கோம். ஸோ இதுதான் வந்து A into B ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A into C. A into C இங்கே தான் எழுதிருக்கோம். அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். ஓகே. ஸோ இப்போ அது மட்டும் தான் எழுத போகிறேன்னா தட் இஸ் A into B intersection A into C. ஸோ இப்போ ரெண்டுத்தில் காமனாக பார்த்தீங்கன்னா 0, 3, 0, 3. ஸோ இங்கே எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 3, 1, 3. ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து RHS. ஸோ போத் ஆர் சேம். ஹென்ஸ் வெரிஃபைடு. இப்போ வந்து இதிலே தேர்ட் சம் இருக்கு. ஸோ அதுவும் போடலாம். ஸோ இது வந்து தேர்ட் கொஸ்டின் A union B into C equal to A into C union B into C.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ யூனியன் பி போடலாம். அது வந்து 0, 1, 2, 3, 4 இதுதான் வந்து ஏ யூனியன் பி. ஸோ இந்த ஏ யூனியன் பியோட சி வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஏ இன்டூ சி யூனியன் பி இன்டூ சி. ஸோ ஏ இன்டூ சி பார்த்தீங்கன்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி இன்டூ சி. பி இன்டூ சி எழுதும்போது 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ இதுதான் வந்து பி இன்டூ சியோட ஆன்சர். இந்த ரெண்டுமே வந்து யூனியன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ இன்டூ சி யூனியன் பி இன்டூ சி. ஸோ எழுதலாம் 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, அதுக்கப்புறம் 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. தட் மீன்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே. தேங்க்யூ.